மேடம், ஸ்ரீ பாலாஜி மேன்சன் இந்த தெருவில் தான் இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் கவர் என்ன ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்கு. ஆனா ராஜசேகரன், செபாஸ்டின் 2 பேர் மரணத்திலையும் பிளாஸ்டிக் கவர் சம்பந்தப்பட்டிருக்கு. என்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்குது. பெருமாள் சார். சொல்லுங்க மேடம். ஆவியை வர வச்சு அதுங்க கூட பேசுறவங்க கிட்ட நான் பேசணும். ஏன் மேடம், உங்க அன்னைக்கு ஏதாவது ஆவி பிடிச்சிருக்கா? பெருமாள் சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா காமெடி பண்றீங்களா? சாரி மேடம். சொன்னதை செய்யுங்க ஃபர்ஸ்ட். மேடம், இந்த சாமியார் தான் ஆவியை வர வச்சு அந்த ஆவி கூட நேரா பேசுவார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த ஆவி, பேய் இதுல எல்லாம் நீ நம்பிக்கை இல்லாத பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனசுல மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பணும். உட்காரு. இந்த சுவிட்ச் போட்டு அந்த ஃபேன் சுத்துதுன்னா அதை அமானுஷம்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா
அதை கரண்ட் இயக்குது. கரண்ட்டை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதை நம்புவோம். ஒரு துளி திரவம் கை கால் கண்ணு காது மூக்குன்னு 6 அடி உருவமா ஒரு உயிராக வந்து நிற்கிதுன்னா அதையும் நம்புவோம். ஏன்னா அது சயின்ஸ். இவ்வளோ பெரிய உடம்பு ஆடுது பாடுது ஆசைப்படுது, ஆனால் அதை இயக்குறது மூச்சு காற்று. அதை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதையும் நாம் நம்புவோம். இறந்து போன உடம்புலேருந்து வெளியே போகிற காற்று தான் அந்த ஆவி. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, அதில் தான் அந்த மூச்சு காற்றும் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுதான் ஆன்மா. சிலருக்கு ஆவி, பலருக்கு பேய். சாமி, செத்து போனவங்களுடைய ஆன்மா அவங்க உலகத்திலே இருக்கக்கூடாது, எதுக்கு இங்கே வந்து மனுஷங்கள்லாம் தொல்லை கொடுக்குது? நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போனவங்களுடைய ஆன்மா இந்த பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக துடிச்சிட்டு இருப்பாங்க. அகால மரணம் அடைந்த ஆன்மாக்கள் பழிவாங்கிறதுக்காக துடிக்கும். அவங்க சாவுக்கு யாராவது காரணமாக இருந்தால் அவங்கள மீடியமாக பயன்படுத்த நினைக்கும். சாமி, பேய் டைப் படிக்குமா, மெசேஜில் அனுப்புமா? செத்து போன மனுஷன் தானே ஆவி. மனுஷனுக்கு தெரிஞ்ச எல்லாமே பேய்க்கும் தெரியும். அதைத்தான் அமானுஷ சக்தின்னு சொல்கிறோம். ஆவி கிட்ட நம்ம பேச முடியுமா? கண்டிப்பாக பேசலாம். ஆவிகிட்ட நாம் பேசணும்னா அதனுடைய பெயர், அது உபயோகப்படுத்தின பொருள், ஏதாவது அடையாளம் வச்சு கூப்பிடணும். அதை கூப்பிடும்போது நம்பிக்கையோடு கூப்பிடணும். நம்பிக்கை இல்லாமல் கூப்பிட்டா அது வராது. சாமி, நாம நம்பிக்கையோடு தான் கூப்பிட்றோம், நம்பிக்கை இல்லாமல் கூப்பிட்றோன்னு அந்த பேய்க்கு எப்படி தெரியும்? நாம் கூப்பிட்டா அது வரலன்னா நம்பிக்கை இல்லாமல் கூப்பிட்றோம்னு நினச்சிக்க வேண்டியதுதான். ஓஹோ. சாமி, இது இறந்து போன ஆன்மாவுடைய பொருள். அது இறந்தது வேற இடம். அந்த ஆன்மா கூட பேச முடியுமா? நமக்கு தான் நேரம் காலம் இடம் எல்லாமே. அவங்க உலகத்தில் அது கிடையாது. அந்த ஆத்மாவோட பேர் சொல்லுங்க. பேரு அருண்குமார், வயசு 12. அருண், அன்பான அருண், அகால மரணமடைந்த அருண், ஆவியுலக ஆத்மாவே, உன்னை பேச அழைப்பவர் கான்ஸ்டபிள் பெருமாள் சாமி. அப்பா 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 மேடம், என் பையனோட குரல். அப்பா அரே, அப்பா நான் பெத்த மாமனே, எங்கப்பா இருக்கு? அப்பா எங்கப்பா இருக்கு? அப்பா பாருங்கப்பா, பாருங்கப்பா. அருணே, அப்பா கடற்குள்ள அமுச்சு வச்சுங்க. நீ தானப்பா ஃப்ரெண்ட்ஸோட கடலுக்கு குளிக்க போறேன்னு சொன்ன. எனக்கு நீச்சல் தெரியலப்பா. அப்புறம் எதுக்குப்பா பர்மிஷன் கொடுத்தீங்க? நீ எனக்கு ஒரே பையன், உன் ஆசைக்கு எப்பப்பா நான் தனியா இருந்திருக்கேன். பிள்ளைங்க ஆசைப்பட்டாலும் தப்பா இருந்தா கண்டிங்கப்பா. முடியாதுன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க யாருமே இல்லாம தனியா தப்பு இருக்கப்பா. பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடா. அழாதுங்கப்பா. நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும். அம்மாவையும் அம்மாச்சியும் பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. நான் போறேன்ப்பா. 4 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல குளிக்க போனவன் அலையோட போயிட்டான். என் ஒரே மகன். சார், கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப நேர்ல வந்து பேசுறா, நேர்ல வந்து பேசுறா. சாமி, பேய் டைப் படிக்குமா, மெசேஜில் அனுப்புமா? செத்து போன மனுஷன் தானே ஆவி. மனுஷனுக்கு தெரிஞ்ச எல்லாமே பேய்க்கும் தெரியும். மெசேஜ் அனுப்புனது அத்தை, ஒரு கேம் விளையாடலாமா? அத்தை கொஞ்சம் பிஸியா இருக்கு, காலையில விளையாடலாமா? சாரி, போ. என்னது இது? நீங்களே கண்டுபிடிங்க. சரி, அப்புறம் பார்க்கலாம். நீ போ. ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு. இந்த நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல எழுதி பார்க்கலாம். மொபைல் நம்பர் இருக்கு. ஹலோ, சக்திவேல் சார். சொல்லுங்க மேடம். நான் ஒரு நம்பர் தரேன், இமீடியட்டா அது யாரோட நம்பர்னு செக் பண்ணுங்க. 9876 543210. ஓகே மேடம். தேங்க்யூ.
மேடம் அந்த நம்பர் கண்டுபிடிச்சேன் மேடம். பாரதி ஆறுமுகம்னு ஒரு பொண்ணோட நம்பர் மேடம். பாரதி ஆறுமுகமா? ஆமா மேடம். உங்க மிஸ்டு கால் லிஸ்ட்ல கூட அந்த நம்பர் இருக்கு மேடம். நீங்க டயல் பண்ணியும் அந்த நம்பர் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு மேடம். அவங்க அப்பா கூட மிஸ்டேக் கேஸ்னு நம்ம ஸ்டேஷன் வந்திருக்காரு மேடம். அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னால கல்லறைன்னு மெசேஜ் வந்திருக்கு. கண்டிப்பா கஞ்சா கேஸ்க்காக வந்திருக்காது. அங்கதான் முதல்ல அந்த பிளாஸ்டிக் கவரை பார்த்தேன். அந்த கல்லறையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. தேடி கண்டுபிடிக்கிறதான சொன்னேன். அவளை இப்படி சதைச்சு கொண்டு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவளை கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாமேம்மா. எங்கேயோ உயிரோட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டு 2 போய் வாழ்ந்துருப்பேன். சாரிங்க அம்மா. அவன் எப்படி செத்தானாச்சுன்னு தெரியுமாம்மா? விசாரிச்சுட்டு இருக்கோம். சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். விசாரிச்சு என்ன பண்றது? என் புள்ள போச்சு. ஐயா, இது உங்க பொண்ணோட மோதிரம். பாரதி, ஐயோ, அவளுக்கு தங்கம்னு நான் முத வாங்கி கொடுத்தது இதாம்மா. இந்த மோதிரம் தாம்மா. என் புள்ளையே போச்சு. இதை நான் வச்சு என்னமா செய்ய போறேன்? உன்னை பார்த்து என் புள்ள மாதிரி இருக்கு. ஐயா போட்டுக்கதா. ஐயோ இல்லையா, நீங்க வச்சுக்கோங்கய்யா. என் பொண்ணா நினைச்சு போடுறேன். போட்டுக்கம்மா. நான் ஆவி உலகத்தை நம்பாதவதான். ஆனா இப்போ நம்புறேன். அந்த நம்பிக்கையோட கூப்பிடுறேன். வா பாரதி ஆறுமுகம். இந்த ரூம்ல நீ இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என்ன பயன்படுத்தி நீ செபாஸ்டியனை மர்டர் பண்ணிட்ட. ராஜசேகரனை மர்டர் பண்ண இடத்துல நான் இருந்திருக்கேன். ராஜசேகரன் நான் தான் கொலை பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஆக்ஷன் எடுத்திருப்பேன்ல. எடுக்கல. ஆக்ஷன் எடுக்க சொல்லிதான் மெசேஜ் அனுப்புனேன். முதல்ல கல்லறையில நான் புதைக்கப்பட்ட இடத்த காட்டினேன். என்ன தோண்டி எடுத்தா எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைச்சேன். அந்த இடத்துக்கு வந்த நீ கஞ்சா குரூப் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்ட. ராஜசேகரன் அக்யூஸ்ட்னு மெசேஜ் அனுப்புனேன். ஆக்ஷன் எடுக்கல. அரவிந்த் ரசாட் அக்யூஸ்ட்னு மெசேஜ் அனுப்புனேன். செபாஸ்டியன் தம்பி உள்ள தள்ளிட்டேன்.
அதுக்கப்புறம் செபாஸ்டின் அக்யூஸ்ட்னு மெசேஜ் அனுப்புனேன். அவன் என்ன குற்றம் பண்ணான்னு நீ தேடாம அவனை காப்பாத்த முயற்சி பண்ண. நீ காப்பாத்த போன அக்யூஸ்டுங்களை உன்னை வச்சு கொன்னுட்ட. உனக்கு என்ன நடந்தது? இன்னும் யாரு பழி வாங்க போற? சொல்ல முடியாது. அவன் யாருன்னு சொன்னா அவனையும் காப்பாத்த முயற்சி பண்ணுவ. நீ பாதிக்கப்பட்டிருக்க, பழி வாங்குற. இடையில என்னையே பயன்படுத்துற. நான் ஒரு போலீஸ். ஒரு குற்றம் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமே என்ன பயன்படுத்திக்க விட மாட்டேன். வேணான்னு சொல்றேன்ல. என் உடம்பு உனக்கு பயன்படாது. என்ன காரணம்னு தெரியாம என் உடம்ப தரமாட்டேன். சாக ட்ரை பண்ணாத. அது உன்னால முடியாது. உனக்கு ஆபத்துனா நான் காப்பாத்துவேன்னு தெரிஞ்சுக்கிட்டல. அப்படி பிளான் பண்ணி தானே என்ன வர வச்ச. சாக வேண்டியது நீ இல்ல, அவனுங்க. நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றேன்.